கட்டுமான பொருட்களின் விலை 30% வரை விலை உயர்ந்திருப்பதால் விளம்பர திமுக அரசு விலையை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பதாக தமிழ்நாடு மாநில லாரி சங்கங்களின் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த எமது செய்தியாளர் நித்யானந்தன் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். நித்யானந்தன், சொல்லுங்க, இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணம்? இதுகுறித்து தமிழ்நாடு மாநில லாரி சங்கங்களின் கூட்டமைப்பினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்ன? அவர்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக மார்ச் 1ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் விலை உயர்வு, இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு என்பது உயர்ந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், இந்த ஏழை எளிய மக்கள் அவர்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டுவது என்பது அவர்களுடைய நீண்ட கால கனவாக இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட இந்த கனவை தகர்க்கும் அளவிற்கு தற்போது இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை என்பது கிடுகிடுவென உயர்ந்து இருக்கிறது. அதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது இந்த சொந்தமாக ஆங்காங்கே வைத்திருக்கக்கூடிய அந்த ஜல்லி, அதே போல மணல் எடுத்து விற்பனை செய்பவர்களுடைய விலை உயர்வு அவர்களாகவே உயர்த்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. இதனை கட்டுப்படுத்த வேண்டிய தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்தவில்லை என்ற ஒரு கோரிக்கையும் இந்த நேரத்தில் வைக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், இந்த தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்பது, கடந்த மார்ச் 1ஆம் தேதி, அதாவது நேற்றுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக 1ஆம் தேதி முதல் எம்சாண்ட் வீடுகள் கட்டுவதற்கு ஆற்று மணலை பயன்படுத்தியதற்கு மாறாக எம்சாண்ட் தான் தற்பொழுது பயன்படுத்தப்படுகிறது. அந்த எம்சாண்ட் என்பது ஒரு டன் 600 ரூபாய்க்கு விற்பனையாகி இருந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுதைய எம்சாண்டுடைய விலை என்பது ஒரு டன் 900 ரூபாயாக விற்பனையாகிறது. ஒரு 10 டயர் கொண்ட 18 டன் தான் ஒரு வீடுகளுக்கு ஒரு லோடு என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது முன்னதாக 10,800 ரூபாய்க்கு ஒரு லாரி விற்பனையாகிறது. ஆனால் தற்பொழுது 16,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதில் கூடுதலாக 5,400 ரூபாய் கூடுதலாக விலை உயர்ந்திருக்கிறது. அதே போல ஜல்லி, வீடு கட்டுவதற்கு ஜல்லி பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு டன் 600 ரூபாய்க்கு முன்னதாக விற்பனையாகிறது, அதாவது மார்ச் மாதத்திற்கு முன்பாக. ஆனால் தற்பொழுது இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதாவது ஒரு லோடு என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்ச்சுக்கு முன்னதாக 10,800 ரூபாய்க்கு விற்பனையா இருக்கிறது. ஆனால் தற்பொழுது 16,200 ரூபாய்க்கு ஒரு லோடு, அதாவது 10 டயர் கொண்ட 18 டன் அடங்கக்கூடிய ஒரு லாரி, ஒரு லோடு என்பது 16,200 ரூபாய்க்கு தற்பொழுது ஜல்லி விற்பனையாக இருக்கிறது. கூடுதலாக 5,400 ரூபாய் விலை உயர்வை ஜல்லி பார்த்திருக்கிறது. மேலும் பீசாண்ட் என்கிறார்கள், பூச்சி வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய மண், இது ஒரு டன் 900 ரூபாய்க்கு விற்பனையாகி கொண்டிருந்த நிலையில் மார்ச் 1ஆம் தேதி முதல் 1,250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக, அதாவது மார்ச் மாதத்திற்கு முன்பு 16,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த ஒரு லோடு தற்பொழுது 22,500 ரூபாய்க்கு விற்பனையாகக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறி இருக்கிறது. இதனுடைய விலை உயர்வு என்பது 6,300 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. அதே போல வெட்மிக்ஸ் என்பார்கள், அது வீடுகளுக்கு கட்டுவதற்கு முன்பதாகவும் சாலைகள் அமைப்பதற்கும் பயன்படுத்தக்கூடியது. இது ஒரு டன் 400 ரூபாய்க்கு மார்ச் மாதத்திற்கு முன்பு விற்பனையாகக்கூடிய சூழலில் மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 600 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு லோடு என்று பார்த்தால் 7,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 10,800 ரூபாய்க்கு ஒரு 10 டயர் கொண்ட லாரி, டிப்பர் லாரி விலை என்பது 10,800 ரூபாய்க்கு தற்பொழுது விலை உயர்ந்திருக்கிறது. இதில் 3,600 ரூபாய் என்பது விலை உயர்வை சந்தித்திருக்கிறது. அதே போல மலை மண் என்கிறார்கள். மலை மண் என்பது சாலைகள் போடுவதற்கு முன்பாக அந்த இடத்தில் கொட்டுவதற்காகவும் வீடுகளை கட்டுவதற்கு முன்பாக கொட்டுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த மலை மண் 150 ரூபாய்க்கு. நித்யானந்தன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் சிங்கை கணேஷ் இணைப்பில் இருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக. வணக்கம் சார். கட்டுமான பொருட்களின் விலை கிட்டத்தட்ட 30% வரை உயர்ந்திருக்கிறது. இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்னென்ன சார்? அதாவது இந்த விலையேற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாமல், எந்த விதமான இந்த விலையேற்றத்திற்கான எந்த விதமான ஒரு சரிவுகளும் இல்லாமல், தேவைகளும் இல்லாமல் இந்த விலையேற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விலையேற்றத்தினால் ஒரு மாதத்திற்கு 5,000 கோடி ரூபாய் அளவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் மிக தொய்வாக ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரஷர் குவாரி உரிமையாளர்கள்
இதை சிண்டிகேட் அமைத்து இதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லாமலேயே இவர்கள் தன்னிச்சையாக ஒரு குழு அமைத்து இவர்கள் இந்த செயற்கை தட்டுப்பாட்டையும் செயற்கை விலையேற்றத்தையும் செய்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. இதை அரசு உடனடியாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். கட்டுமான பொருட்களுடைய விலையெல்லாம் உயர்ந்தால் சாமானிய மக்கள், அதாவது கனவு இல்லம் அமைக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கக்கூடிய மக்களினுடைய இதயத்தில் இடி விழுவது போல் அமைந்திருக்கிறது. எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை. ஒரு பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது என்றால் அதற்கு கச்சா எண்ணெய் உயர்ந்திருக்க வேண்டும். அதே போன்று ஒரு வெங்காயம் தக்காளி உயர்கிறது என்றால் மழை வெள்ளங்களில் அழிந்திருக்க வேண்டும். அது போன காலகட்டங்களில் தான் ஒரு முகாந்திரத்தோடு தான் ஒரு விலையேற்றம் ஏற்படும். ஆனால் இவர்கள் இது போன்று மிக கடுமையாக ஒரு சில பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறத்தாழ 50% உயர்ந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக கிரஷர் குவாரி உரிமையாளர்களை அழைத்து பேசி அந்த விலையெல்லாம் குறைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் அரசுக்கு முன்வைக்க விரும்புகிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்று தமிழ்நாடு முழுவதும் கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் ஆங்காங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து லாரி உரிமையாளர் சங்கமும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டி இருக்கும் என்பதை தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக விடுக்க விரும்புகிறோம். சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.